ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மேட்ரிமோனி வழங்கும் இலவச வரன் பதிவுகள் மூலம் மனிதருக்கு பிடித்த நல்வாழ்க்கை துணையமை எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பிரக்யா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதி பார்த்திங்கன்னா இந்து தேவர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிகாம் முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் மாதம் 25,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 25 சவரன் நகை சேர்த்தி வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் ஒரு 4-5 இடத்துல பிளாட் வாங்கி போட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குடைய அப்பா இல்லைங்க, அப்பா தவறிட்டாங்க, அம்மா மட்டும்தாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணாவுங்க. அவர் திருமணமாகி செட்டில் ஆகிட்டுங்க. ஸோ இவங்க அம்மாவும் அவங்க அண்ணாவோடையே போயிட்டாங்கனால இவங்க தனிமையில் தாங்க வசிச்சிட்ருக்காங்க. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கறதுனால இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஓரளவு சுமாரான குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி பெரிய வசதியெலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தன்னை காலம் ஃபுல்லாக கடைசி வரலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க, எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சஹானா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் தேவர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு எம்சிஏ முடிச்சுட்டு இவங்க புக் ஷாப் சொந்தமாக வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஒசூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் 5 வயது பெண் குழந்தையோட விட்டுட்டு தவறிட்டாங்க. ஸோ இவங்க அந்த பெண் குழந்தையை வளர்த்து இப்போ திருமணம் பண்ணி கொடுத்துட்டதால இவங்க தனிமையில் தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைங்க, ஒரு அம்மா மட்டும்தாங்க வந்தாங்க. அவங்களும் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பொண்ணும் ஃபாரினில் இருக்கிறதுனால இவங்களுக்கு துணையாக இறுதி காலத்தில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கணவர் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ காசு பணம்லாம் பெருசாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. எனக்கே நல்ல ஒரு வசதியெல்லாம் இருக்கிறதுனால வரக்கூடியவர் நல்ல குணமாக இருந்தால் மட்டும் போதும், வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. சாதாரண குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒழுக்கமான மணமகனாக இருக்கணும்னு மட்டும்தாங்க இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இது போன்ற இலவச வரன்களை உங்களுடைய ஃபோன்லேயே ஒன்றுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு